ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பிரீத்தி, உனக்கு தானே சந்தேகம்? பிரீத்தி, கண்டினியூ ஆச்சுன்னா லைஃபே நரகமாயிடும். சாரி ஆண்டி. சாரி சஞ்சய். என்ன மேக்னா போல அதான் இல்லல்ல போ. கிளம்பு கிளம்பு. ஓ. தியா, வெளியில வா. ரூமை பூட்டிட்டு தானே வந்த? அம்மா, ரூமை போட்டுட்டு தான் வந்தேன். பூட்டின ரூம்ல இருந்து அவ எப்படி வெளியில போக முடியும்? அண்ணா, நான் ஏன் ரூம்ல போய் செக் பண்ணி பாக்குறேன். நான் மொட்டை மாடியில போய் செக் பண்றேன். நீ வேற எங்கேயாவது இருக்காளான்னு பாரு. சரி விஜய், போ. வித்யா, நம்ம ரூம்லயும் காணோம், அண்ணா ரூம்லயும் காணோம். எங்க போயிருப்பா?
அண்ணா இங்க பாருங்க எவ்வளவு அழகான பொம்மை. யார் இந்த பொம்மைய வாங்கிட்டு வந்திருப்பா? நிஜமா ஒரு பொண்ணோட கண்ணு மாதிரியே இருக்குன்னா? அதுவும் நமக்கு தெரிஞ்ச கண்ணு மாதிரியே இருக்குல்ல? ஆமா விஜய், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹாய் பொம்மை. அண்ணா இங்க பாரு, முடிய பாரு. முடி கூட அப்படியே ரியலா இருக்கு. வெளியே வா. வா. ஏய், ஐயோ, முடிய பிடிச்சு இழுத்தா முழு பொம்மை வெளியே வருது. நான் பொம்மையா? நீ பொம்மை இல்ல வித்யா தானே. உள்ள வந்த உடனே பளிச்சுன்னு தெரியுது. ஆமா, யார் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தது? நான் தான். என்னப்பா நைட்டு படம் பாத்தீங்களா? படத்துல வர மாதிரி எங்க அம்மா ஒண்ணும் அவ்வளவு இன்னசென்ட் இல்லப்பா. நாங்க வர்றதுக்கு பதிலா அவங்க வந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான். நான் வித்யாவை அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு மாத்தாம இருந்திருந்தாலும் கலவரமே நடந்திருக்கும். டேய், இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம ஏன்டா மறைச்சீங்க? அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா வித்யாவுக்காக நீங்க அம்மா கிட்ட சண்டை போடுவீங்க. வீணா எதுக்கு பிரச்சனைன்னு தான் சொல்ல மறந்துட்டோம். ஆமா, நீங்க எப்படி வித்யாவை அந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் கூட்டிட்டு வந்தீங்க? மேக்னாவும் பிரீத்தியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா அவன் கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போறானா? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வாணி இந்த ரூம்குள்ளதான் இருக்கா. இப்ப நீ ஆன்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரூமை செக் பண்ணனு வெயி, கண்டிப்பா அவ மாட்டிப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.